இருந்துக்கிட்டு இருக்கேன். என் பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும்னு நினச்சி வேண்டிக்கிட்டு இருந்தேன். என் பையனுக்கு எந்த தடையும் இல்லாமல் கல்யாணம் நடந்துருச்சு. வந்ததில் மனசுக்கு திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது, மனசு பாரம் குறைச்ச மாதிரியும் இருக்குது. கருவறைக்குள்ளேயே போய் சாமியை பார்த்து நம்ம கையாலேயே இன்றைக்கி பாலாபிஷேகம் பண்ணோம். தொழில் நலிவடைஞ்சதுனால தான் நான் இங்கே வந்தேன். இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்குது. பிள்ளைங்க படிப்பு நல்லபடியாக போயிட்டுருக்கு. இங்கே வந்ததுலேருந்து மனசுக்கு திருப்தியாக இருக்குது. ஒவ்வொரு மாதமும் தவறாமல் நான் வந்துட்டுருக்கேன். கேரளாவிலேருந்து வரேன். ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கிறேன். எல்லா மாதமும் தேய்வர அஷ்டமிக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ணிகிட்ருக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த காலபைரவர் கோயிலுக்கு நான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். இப்போ எனக்கு சரியாக திடீர்னு இடையில உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடம்பு சரியில்லாமல் போனவுடனே இந்த காலபைரவருக்காக நான் வேண்டிக்கிட்டேன். என்னோடய உடம்புல இருக்கிற அந்த குறையை நீங்கள் தீர்த்து வச்சுட்டா நான் உங்களுக்கு 11 வாரம் வந்து விளக்க போடுறதா வேண்டிக்கிட்டேன். எனக்கு அதே மாதிரியே நானும் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் எல்லா இதுலேயும் பார்த்ததில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்துருச்சு. அதனால் இந்த முறை நான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். போன தடவை தான் முதல்ல வந்தேன். எனக்கு வந்து பாப்பாவுக்கு விசா கிடச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷம். இதோட 5வது தாட்டி நாங்கள் பைரவரை பார்க்க வரோம். ஒவ்வொரு தாட்டியும் வந்துட்டு போகிறப்ப எங்களுக்கு மனசு திருப்தியாகவும் இருக்குது. நாங்கள் நினச்சது நடக்குது. शूलहस्ताय विद्महे श्वानवागाय धीमहि तन्नो भैरव प्रचोदयात् तन्नो भैरव प्रचोदयात्. காசி என்னும் புண்ணிய திருத்தலத்தில் உன்னடி நாடி வந்தோம் என் பைரவா. தென்னக காசி எனும் புண்ணிய திருத்தலத்தில் உன்னடி நாடி வந்தோம் என் பைரவா. பண்ணிய பாவமெல்லாம் மண்ணடி மறைந்து போக நின்னருள் புரிய வேண்டும் என் பைரவா. பண்ணிய பாவம் எல்லாம் மண்ணடி மறைந்து போக நின்னருள் புரிய வேண்டும் என் பைரவா. நின்னருள் புரிய வேண்டும் என் பைரவா. தடைகளை தகர்ப்பவனே, தரணியின் பரம்பொருளே, உமையவள் உடனுரையே, உருகி உருகி உந்தன் திருவடி பணிந்தோ. தென்னக காசி என்னும் புண்ணிய திருத்தலத்தில் உன்னடி நாடி வந்தோம் என் பைரவா. தேய்பிறை அஷ்டமியில் உதித்தவனே தில்லை ஆடிடும் ஈசனின் திருவுருவே. நாய்தனை வாகனமாய் படித்தவனே உன்னை நாடிடும் பக்தரை காப்பவனே. தேங்காயில் தீபமிட்டு உனை தொழுதோம் வரும் தீமையை நீ சுட தாழ்பணிந்தோம். நீங்காத நிம்மதியும் நிறை பொருளும் தந்து நோயில்லா வாழ்வையும் வேண்டி நின்றோம். எதிரிகள் பயமில்லையே, சனிதரும் துயரில்லையே, சிவனொரு உனை தொழுதாய் நவகிரகங்களும் அருளிடும் தடமழை பொழிந்திடும். தென்னக காசி எனும் புண்ணிய திருத்தலத்தில் உன்னடி நாடி வந்தோம் என் பைரவா. காசி என்னும்
திருத்தலத்தை விஜய் சுவாமிஜி சிந்தையில் உதித்தாயே. காசியை போல் அருகில் இடுகாடும் அனுமன் ஓடையும் அமைந்ததும் திருச்செயலே. ஓங்கி உயர்ந்தது உன் திருநாமம் அவள் பூந்துரை நாட்டினர் பெரும்பாக்கியம். தாங்கி கருவறைக்குள் அரவணைத்தாய் பசி நீங்கிட அன்னையாய் அன்னமிட்டாய். காலத்தின் அதிபதியே ஞானத்தின் கடைக்கதியே ஊழ்வினை தீர்த்திடுவாய். மண்ணில் ஏழ்மை எனும் பிணியை எடுத்தருள் புரிவாய். தென்னக காசி என்னும் புண்ணிய திருத்தலத்தில் உன்னடி நாடி வந்தோம் என் பைரவா. பண்ணிய பாவம் எல்லாம் மண்ணடி மறைந்து போக நின்னருள் புரிய வேண்டும் என் பைரவா. நின்னருள் புரிய வேண்டும் என் பைரவா. தடைகளை தகர்ப்பவனே தரணியின் பரம்பொருளே உமையவள் உடனுரையே உருகி உருகி உந்தன் திருவடி பணிந்தோம். தென்னக காசி என்னும் புண்ணிய திருத்தலத்தில் உன்னடி நாடி வந்தோம் என் பைரவா. தென்னக காசி என்னும் புண்ணிய திருத்தலத்தில் உன்னடி நாடி வந்தோம் என் பைரவா.